சுகமாய் மாறுவே. சுகவீனம் சுகமாய் மாறுவே. பலவீனம் பலனாய் மாறுவே. சுகவீனம் சுகமாய் மாறுவே. நீ வந்தால் சத்தியமாகுவே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுவே. முடியாதது நீரவே நீவா நீரவே நீவே நீரவே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை மனதை கொண்டு வர விரும்புகிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 45:2. ஐசாயா chapter 45 verse 2. சேர்ந்து வாசிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். I will go before you and level the mountains or straighten the path. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். சரி, இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஏன் திரும்ப சொல்கிறீங்க பாஸ்டர்? ஃபின்னியும் போன வாரம் சொன்னார். ஃபின்னியுடைய மனதிலும் அந்த வசனத்தை குறித்த ஒரு புரிதல் கவனித்து கொண்டே இருந்தேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்க பேசினாங்க, இல்லைன்னா நான் இன்னொரு வாரத்துக்கு முன்பாகவே அதை முடித்திருப்பேன். அவங்களும் வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார். தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் என்றால் அதில் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கிறது. பிளான் அண்ட் பர்பஸ் என்று சொல்வோம், இல்லைன்னா பர்பஸ் அண்ட் பிளான் என்று சொல்வோம். வீடு கட்டணும் என்பது ஒரு நோக்கம், சில கனவு இல்லம் என்று. ஆனால் அது எப்படி கட்ட வேண்டும் என்பதற்கு திட்டம், தட்ஸ் கால்ட் பிளான், வரைபடம். ஸோ பர்பஸ் அண்ட் பிளான் புரிந்து கொள்ளும். நம்மளோட லைஃப்பை குறித்து கர்த்தர் என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்னு வச்சிருப்பார். ஒவ்வொருவரை குறித்தும் வித்தியாசமாய் வைத்திருப்பார். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு திட்டம் போடுவார். ஆண்டவர் ஒரு நல்ல என்ஜினியர், சூப்பர் என்ஜினியர். ரொம்ப அழகாக அவர் பிளான் பண்ணி, ஸ்கெட்ச் பண்ணி அவர் அதை நிறைவேற்றுவார். ஒரு வீடு கட்டணுன்னா விருப்பம் நல்லது, வீடை கட்டுவோம். ஆனால் கட்டுவதற்கு முன்பாக அந்த பிளானை ஒரு 6 மாதங்கள், ஒரு காலத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், they will back and forth discuss and think about it. அதுக்கப்புறம் அந்த பிளானை கேரி அவுட் பண்ணும்போது எங்கேயும் இடிக்க மாட்டாங்க. ஜன்னல் எங்கே இருக்கணும், கதவு. சிலர் வீடு கட்டணும், 4 கோடு போட்டு இவங்களாம் வரைஞ்சி இவங்கள வழி பண்ணிடுவாங்க. அது ஒரு வழியில் போகும், இருக்க தான் செய்யும். ஆனால் சிலருக்கு என்ஜினியர்கிட்ட கொடுத்து, ஒரு பிளான் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி, இது உலகத்தில். ஆனால் ஆண்டவர் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அதான் சொல், நம்மை குறித்து ஒரு பிளான் அண்ட் பர்பஸ் அவருக்கு இருக்குது. பர்பஸ் பிளான்னா ஆண்டவர் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஈஸ் ஆவரி பின்னால் வர்றேன். நம்ம அடுத்த ஆண்டவர் கொடுத்த, நான் உனக்கு முன்னே கோணலானவைகளை சேவையாக்குவேன். நான் முன்னால் போவேன், கோணலானவைகளை சேவையாக்குவேன். நான் ஏற்கனவே சொன்னேன்,
இந்த செய்தியில் ஆண்டவர் என்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை ஆண்டவர் கருத்தரிக்கை செய்தார். என் மனசுக்குள்ள அது ஒரு விஷன் இல்லைன்னா ஒரு காரியம் விஷயம் இட் பர்த் இன் மை ஹார்ட். அதை எப்படியா மக்களுக்கு சொல்லணும். அதான் சொன்னேன், ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி நான் சொல்வேன். அது சொல்கிறதுக்கு இன்னும் வரல. ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் இன்றைக்கி அதை முடிச்சிருப்பேன். பட் அதை நான் வர்ற வாரங்களிலே சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஏசாயா மூலமாய் ஒரு வார்த்தை வருகிறது. கோரேசை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பெர்சியாவினுடைய ராஜா. அந்த வார்த்தையில் கூட பார்த்தோம், இந்த கோரேசை கர்த்தர் ஒரு திட்டத்தோடு அவனை இந்த உலகத்தில் வெளிப்பட பண்ணினார். அவன் ஒரு யூதன் அல்ல, புற தேசத்தான். பெர்சிய தேசத்தினுடைய ராஜாவை கர்த்தர் ஒரு திட்டத்தோடு கூட இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பே அவனுடைய பெயரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பெயர் எப்படி 700 ஆண்டுகளுக்கு முன்பு இருப்பது போல 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்படி ஒருவன் வருவான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஏன்னா அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று வருகிறது. இந்த அபிஷேகம் பண்ணின வார்த்தை, அனாயிண்டட் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் சொந்தம். அவரை மாத்திரம்தான் அது குறிக்கணும். ஆனால் இந்த இடத்தில் அனாயிண்டட் என்ற வார்த்தை ஒரு வேலைக்காக இவனை நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். கவனித்து கொண்டு வார். I have made him to born in this world with a purpose and a plan and he will carry out. அதற்காக உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் யெகோவா எல்லாம் கிடையாது. ஏனென்றால் 4ஆம் வசனத்திலே நீ என்னை அணியாதிருந்தும் உனக்கு பெயர் வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதே கஷ்டம். இதில் ஆண்டவரையே தெரியாதவனுக்கு ஒரு பெயரை கர்த்தர் வைக்கிறார். ஸோ ஹிஸ் நேம் வாஸ் ப்ரீடெஸ்டின். முன்னாலே கர்த்தர் பேர் வச்சிட்டார். சரி, இது படிக்கும்போது தேவன் எவ்வளோ பெரியவர், மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். Why I always tell God's people to pray and to read God's word carefully. ஜெபித்து வேதத்தை படிக்கணும்னு சொல்கிற காரணமே, நாங்கள் என்னதான் சொன்னாலும் உங்களுடைய ஆவிக்குள் அது வர வேண்டும் என்றால் நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து கருத்தாய் வாசித்தால் ஒழிய வராது. ரெண்டாவது, the word of God is inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பெறாமலும் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது கடினம். ஸோ வேத வசனத்தை ஒரு மனிதன் ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும். நம்முடைய சபையில் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் ஜனங்களை எழுப்பி விட்டு ஆராதிக்கும் போது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன விருப்பம், தேவன் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியிலே நிரப்ப வேண்டும் என்று. நம்ம எல்லாரையும் நிரப்பப்படாதவள் நிரப்பப்படணும், நிரப்பப்பட்டவள் என்ன நிரம்பும். அந்நிய பாஷை அடையாளம் என்பது ஒரு இனிஷியல். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். எபேசியரில் படிக்கும்போது ஆவியிலே நிறைந்து என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அபிஷேகம் நம்மை சில காரியங்களுக்கு சரியாக போதிக்கும். ஒன்று, ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. இன்னொன்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் அது யாருக்கோ எவருக்கோ. நேற்று யூத்து கேம்பில் ஒரு 8 பேர் நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. விரட்டி வழி பண்ணி நானும் போய் உட்காந்து பார்த்தேன். அபிஷேகத்துக்காக இங்கே ஜெபம் பண்ணார். எல்லாத்தையும் கவனித்து கொண்டு நானும் அவள் எப்படி நிரப்பப்படுகிறாள் என்பதை பார்த்து கொண்டு நான் இருந்தேன். எப்படியாலும் ஆவியில் நிரப்பப்படணும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் பெறணுன்ற ஆர்வமே இல்லை. ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்றாங்க,
இயேசுக்கே வெளிச்சம். அடுத்த ஸ்டெப், நம் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. லெட் அஸ் மார்ச் இன்டு பெர்ஃபெக்ஷன். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆன்மீக ஜீவியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவனோடு ஒத்துழைக்கணும். தேவனுடைய விருப்பம் நாம் வளர வேண்டும் என்று, நமக்கு வளர வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கணும். ஒவ்வொரு முறை வசனத்தை படிக்கும்போது என்னோடு கூட பேசும், புரியாதவைகளை புரிய வைக்கும். என் வாழ்க்கையில் திருத்தம் செய்யணும்னா திருத்தம், பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும். சரி, இப்போ இவன் ஆண்டவரை பற்றியே தெரியாது, எக்ஸப்ஷனல் கேஸ், விதிவிலக்கான ஒரு மனிதன். கர்த்தர் இவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாலே போய். இப்போ நான் இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இந்த பயலுக்கு போய் நான் உனக்கு முன்னாலே போவேன் என்று நீர் ஏன் ஆண்டவரே சொல்கிறீர்? பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க எங்கள் சர்ச்சில்? ஃபுல்லாக பக்தி உள்ளவங்க, ஒருத்தர் விடாமல் அவ்வளோ பக்தி உள்ள. இவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுப்பீங்கன்னா விட்டுட்டு, கடவுளே தெரியாத ஒருத்தனுக்கு போய் நான் உனக்கு முன்னாலே போய், எதுக்கு முன்னால் போறீர்? கோணலானவைகளே சபையா நல்லது செய்ய போறீர், பிரச்சனையானதே மாற்றப் போகிறீர். தலைப்பு என்ன? த காட் ஹூ மேக்ஸ் டிஃபிகல்ட் திங்ஸ் ஈஸி. கடினமானவைகளை சுலபமாக்குற ஒரு ஆண்டவர். இவனுக்கு கடினமானவைகளை கொடும், இவனுக்கு பிரச்சனையானவைகளை தாரும். அப்படி இல்லை நீர் செய்யணும். நான் கேட்குறேன், நீர் கடினமானதை அவனுக்கு சுலபமாக்கி தருகிறீர், என்னை பார்த்தா பிரச்சனையாக்குகிறீர். நான் சொன்னேன், the question paper is so easy. கொஸ்டின் பேப்பர் ஆண்டவர் சுலபமாக்கிட்டார்னா அடிச்சு தள்ளிடலாம். நமக்கு ஆண்டவர் அப்படி செய்கிறார். யோசித்து கொண்டு இருந்தேன். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், இழப்பினால் சொல்கிறேன், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். நல்லா கவனி. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாப்புல ரூபி, திறந்தால் அடைப்பவன் இல்லை, கட்டினால் இடிப்பவன் இல்லை, அவர் திறந்தார். இப்போ இவனுக்கு முன்பாக ஏன் அந்த வார்த்தை சொல்லணும்? வாசலை பூட்டக்கூடாது, திறந்து வைக்கணும். ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம், ஏன் தெரில. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து, அது இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அவர் திறந்து வச்சா மூடிடக்கூடாது. சில இடங்களில் கதவுகள் இருக்கும், அந்த கதவை இப்படி திறந்துட்டு இப்படி நம்ம வெளியே போவோம், கதவு டப்புன்னு பூட்டிக்கிடும். ஏன்னா அதோடைய ஒரு அமைப்பு, ஸ்ப்ரிங்காக இல்லைன்னா மேலே ஒன்று இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஏசி வச்சுருந்தோம்னா கதவு மூடி வைப்போம். எதுக்கு? இருக்கிற சில்னஸ் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பில் குறையணும். சில திறந்து வச்சு தான் ஏசி. எனக்கு ரோட்லேயே நிற்போமே. எங்கள் வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஒரு டேப் திறந்துருந்தால் அந்த தண்ணி அடைச்சிடணும், ஒரு சொட்டு விழுந்தால் கூட அடைச்சிடணும் கரெக்டாக. சில அது பூட்டினா கூட அப்படி அது சரியாக போட்ட மாட்டான், ஏன்னா அல்வா மாதிரி இருக்கணும். அந்த காலத்தில் சேவ் எலக்ட்ரிசிட்டின்வான். தேவையில்லாத ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் எரிஞ்சால் அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். வீட்டில் அன்றைக்கே சொல்லலை. சில சொல்லுவாங்க, அது எதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணணும், ஏன் லைட்? இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நல்லது தான் சொல்லிக் கொடுத்தாங்க, கெட்டது சொல்லிக் கொடுக்கலையே. பெருமையாக நினைக்கல, உலகமே அதை சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியில் நிரம்புறேன்ட்டு அவ்வளவும் லைட்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு, எலக்ட்ரிசிட்டி பில் வந்தோடனே ஆண்டவரே கடன் கொடுக்குறதுக்கு எவரும் இல்லை, நான் என்ன செய்வேன்? நீ முதல்ல ஒழுங்காக நீ பண்ணியிருந்தேன்னா அது வராது. வருமானத்துக்கு மிஞ்சி நீ செலவு பண்ணாமல் இருந்தேன்னா தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு இருக்க. நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னீரே, வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீரே. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை பாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க. சரி சொல்லலை, கட்டுங்க. இதை தடுக்க மாட்டார். வாசல்கள் பூட்டப்படாது இருக்க
இதெல்லாம் எதுக்கு? கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை, அதாவது இந்த இவனுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், அதுக்கு ஒரு ரீசன் கடைசியில் சொல்கிறேன், சரியா? அது இல்லாமல் ஆண்டவர் உனக்கு இது சொல்லியிருக்க முடியாது. வலது கையை வேற பிடிச்சிக்கிட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? என் இடது கையை நீர் பிடிக்கிறது இல்லை, அவன் கையை போய் வலது கையை எதுக்கு நீ பிடிக்கிறாரு? வலது கையை நீர் பிடிக்கிறது. வலது கையை பிடிக்கிறது ஒரு ஆனர், அதிகாரம். ஏன்னா வலது கையில் ஒன்று இருக்குது, இடது கையில் ஒன்று இருக்குது. நீதிமொழிகளில் சொல்லியிருக்குல்ல, ஆண்டோடைய வலது கையில் என்ன இருக்குது, இடது கையில் என்ன இருக்குன்றத நீதிமொழியில் புதுசாக வாசித்தவங்களுக்கு தெரியும். அவருடைய வலது கையில் தீர்க்காயுசும், 3, இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பிடிக்குமா, லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்குமா? உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பிடிக்குமா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்குமா? வலது கையில் தீர்க்காயுசு வைத்திருக்கிறார், இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. நம்ம என்ன நினைப்போம்? 2 வேணும். அதான் நம்ம சபை விசுவாசிகள் ரொம்ப வளர்ந்தவர்கள். சுத்தம் தீர்க்காயுசு இருந்து செல்வம் இல்லை, கனமும் இல்லை அப்படின்னா சிக்கல். கேட்டா புரிந்து கொள்ளுகிறேன், தவறு என்றால் என்றதை கேட்கலாம். தீர்க்காயுசு இருக்குது, ஆயுசு கட்டி, கையில் காசு இல்லை, கனமும் இல்லை. நமக்கே தெரியும் 50, 60, 70 இந்த வயசு கூட கூட நமக்கு எவ்வளவு வீட்டில் கனம் கொடுக்குறாங்கன்னு நமக்கே தெரியும். ஒத்துக்கிறீங்களா? நான் சொன்னேன், ஒரு பிரதர், ஒரு வயசான ஐயா என்கிட்ட பார்க்கு கூப்பிட்டு போய், பாஸ்டர் வாங்க உங்கள்கிட்ட ஒன்று முக்கியமாக பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு பார்க்கில் நல்ல விஷயம் பேசுவார்னு பார்த்தா, பாஸ்டர் அப்படின்னு அழுதார். ஏன் நீங்கள் அழுகிறீங்க இவ்வளோ அப்படியா? என் வயசை பாருங்க ஐயா. சரி, உன் வயசு தெரியும். ஒரே அழுக கண்ணில். சரி அழாதீங்க. என்ன பிரச்சனை? என் ஒய்ஃப் என்னை பார்த்து என்ன சொல்கிறா? என்ன சொன்னா அப்படின்னு கேட்டேன். பழைய பாத்திரம் பரணிக்கு போயிடணும்னு சொன்னான்னு. பழனிக்கு இல்லை, மொட்டை பரணிக்கு போயிடணுமா? பரணினா சேந்தி. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், உயிருள்ள நாளளவும் உன்னை நேசிக்கவும் உன்னை காப்பாற்றவும் நான் வாக்கு கொடுக்குறேன். அது காற்றுல பறந்து போயிடுச்சு. இப்போ வயசானவங்க பார்த்து என்ன சொல்கிறேன்? பழைய பாத்திரம் பரணிக்கு போயிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, பரணியில் இருக்கிற பாத்திரத்தை எடுக்கவே மாட்டோம். ஒரு காலத்தை சொல்லுவோம், கொத்தனார் தேவையில்லாமல் கட்டினார் சார். ஏன்னா வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் போடுறதுக்கு பரணி இருக்கிறது மறைக்கிறது. ஒன்றும் இல்லைன்னா ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், தப்பு. சேந்தி இல்லாமல் இருந்தால் நிறைய வீட்டில் நம்ம குப்பையெல்லாம் வெளியே என்றைக்கோ போயிருக்கும். நாமும் வெளியே போயிருப்போம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? குப்பை போடுறதுக்கு நீ இடத்த வச்சுட்டா குப்பையை வச்சு சேர்க்கணும். கிறிஸ்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் அறியாத மக்கள் பொங்கல் கொண்டாடுவாங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. போகி பண்டிகை. போகினா என்னது? பழையன கழியதும் புதியன புகுதலும். புதியனம் உள்ள வரணும்னா இது வெளியே போகணும். 5 ஷர்ட் எனக்கு வரணும்னா 4 ஷர்ட்டையும் நான் கொடுத்துடணும். ஒரு பாஸ்டர் சொல்வார், பாஸ்டர் அவங்க எங்களுக்கு சொல்வார், நிறைய பேர் நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த போகியில் கொண்டு போய் உள்ளே போட்டாலும் எரியாதான். ஏன்னா அவ்வளவு அழுக்கு, எரியாது, அழுக்கு. அது அப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்றுறது, பெட்ரோல் ஊற்றணும். ஒரு விமானத்துக்கு ஊற்றுற பெட்ரோல் ஊற்றணும். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்ன பாஸ்டர்? ஆமாம் சொல்லுவோம். எதுக்கு இந்த வசனத்தை படித்தோன்னா எவ்வளோ? வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வம். செல்வம் இருந்த கனம் இருக்கணும். இது இல்லை. வயசாக இருந்த என்னத்துக்கு? வெறும் செல்வம் கனம் இருந்தால் போதுமா? தீர்க்காயுசும் வேணும். அது இப்போ நம்ம பேச வேணாம், அது கடவுள் பார்த்துக்குறார்.
அது ஆண்டவர் நம்மளை வச்சிருக்க காலங்கள் அவர் வச்சிருப்பார். கைகளை உயர்த்தி கத்துற மகிமைப்பட்டோம். என் மேலே கோபம் இருந்தால் கீழே இருப்பேன், பேசலாம், வாங்கலாம், அங்கேயும் வாங்க, கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்வோம், ஆமாம் கதைக்கலாம். சிலான் மாதிரி கொஞ்ச நேரம் கதைக்க. அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவர் முன்னால் போகிறாரு? ஆண்டவர் முன்னால் போனார்னா, வரிசையாக சொல்கிறேன், குறிச்சிக்கணுங்க, எனக்கு ஆன்சைட்டியே இல்லை. கேட்டா கடவுள் நம்ம பிஸ்னஸ் முன்னால் போனால் பிரச்சனையே இல்லை. அவர் முன்னால் போகிறாரு. அவர் முன்னால் போகும்போது எனக்கு எதுக்கு ஆன்சைட்டி, பதட்டமே இருக்காது. புரியுதா? இப்போ கடவுள் நமக்கு முன்னால் போகிறாருன்னா எதாவது பதட்டப்படணுமா? ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு வெளியே போகும்போது என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த நாளை ஒப்பு கொடுக்குறேன், என் வீட்டை ஒப்பு கொடுக்குறேன், வெளியில் புறப்பட்டு செல்லுகிறேன், வலதுபுறம் இடதுபுறம் முற்புறம் பிற்புறம் என்னை காத்து சுகபத்திரமாய் வீடு வர எனக்கு உதவி செய்யும். ஆனால் வரும்போது ஜெபம் பண்ண மாட்டோம், ஓடி போய் இட்லி சாப்பிடும், தோசை சாப்பிடணும் வந்துடும். போகும்போது அவ்வளோ, ஏன்னா உள்ளே வந்துட்டோம்ல, ஏசுக்கிறதுக்கு டாட்டா. ஒருத்தர் சொல்ல, வந்த பிறகு ஜெபம் பண்ணு, என்னை போக்கிலும் வரவிலும் காத்தீரே நன்றி. எத்தனை ஆபத்துகள்! சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் வாழ்க்கைக்கு எவ்வளோ நல்லது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால், தேவன் முன்னால் போனார்னா எனக்கு ஒரு தைரியம், பயங்கர தைரியம். அவர் போகிறாரு, பெரியவர் போகிறாரு, நம்ம பாட்டில் கையை வீசிட்டு நம்ம பாட்டில் போகலாம், தைரியமாக நம்ம போகலாம். ஜீசஸ் ரைட்டா, தைரியமாக போகலாம். இயேசு நமக்கு முன்னால் போகிறாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை. அவனுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கணும்னு நான் யோசித்து பார்த்தேன். நான் உனக்கு முன்னே போய், கடவுளை தெரியாது, கடவுளுடைய வாசனையே கிடையாது, ஆனால் அவனை வலதையை பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட சொல்கிறார், நான் உனக்கு முன்னாலே போய். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை. அடுத்து மனசு அவர் பார்த்துக்கிடுவார். என்ன செய்வார்? அவர் பார்த்துக்கொள்வார். புரியுதா? இப்போ நம்ம வீட்டில் விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க பார்த்துக்கிறாங்க. சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எனக்கு செல்லில் டிக்கெட்டு புக் பண்ண தெரியாது. ஸோ நான் நீங்கள் சொன்ன நம்பரையே பேப்பரில் எழுதி வச்சு அதுக்கப்புறம் தான் என் தலையை பிச்சுக்கிடுவேன். ஸோ ஐ ஆஸ்க் ஃபின்னிஸ் ஹெல்ப். ஆனால் பணத்தை ஒழுங்காக அனுப்பிடுவேன். அவன் அனுப்பின அடுத்த நிமிஷம் என் ஜிபேயில் இருந்து நீனே அமுக்கு இந்தப்போ. ஆண்டவர் என்ன யாருக்கும் கடன்காரனாக வைக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது எதுக்கு பேச சொல்கிறீங்க? யாராலும் ஒருத்தங்க இப்படி அனுப்பிவிட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. அடுத்து வெற்றி நிச்சயம். யோசிச்சு போனா தோல்வியா? எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? நான் உனக்கு முன்னே போயின்னு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, சி சக்சஸ் கேரண்டி. எப்படி தோக்க முடியும்? முடியாது, வழியே இல்லை சார். வெற்றி நிச்சயம். கைகளை வச்சு சொல்லுங்க, ஏசு எனக்கு முன்னால் போனார், தேவன் யெகோவா எனக்கு முன்னால் போனார். நான் பழைய ஏற்பாட்டில் யெகோவா அவர் முன்னால் போய் எந்த இடத்துல அவர் தோத்தாரு? எந்த இடத்துல தோக்க விடுவார்? நீக்கலாம் எரிகோக்கு அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு, அது ஆகானால வந்துச்சு. ஐயோ, அது ஆண்டவரால் ஒன்றும் வரல. எரிகோ கோட்டையை சுற்றி சுற்றி ஜெயித்துட்டாங்க. ஒரு சின்ன பட்டணத்தை பிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இன்னும் சொல்லலை, நான் உனக்கு முன்னால் போவேன்லாம் சொல்லலை. சும்மா நிறைய பேர் நான் உனக்கு முன்னே போய் இந்த வார்த்தையை எடுத்து கிழிச்சு வச்சுக்கிடுவான். அப்படி தான் இருக்கும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? வெற்றி நிச்சயம். பயமே கிடையாது, பயமே கிடையாது. கடவுள் நமக்கு முன்னால் போனால் எதுக்கு நமக்கு பயம்? பயமே இல்லை. ஃபாதர் பண்ணி இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. சரி, நம்ம அப்பா நம்ம அம்மா சில காரியங்களை நம்ம முன்னால் எடுத்து செஞ்சவங்க முன்னால் போனாங்கனாலே நமக்கு எப்படி இருக்கும்? கைகளை வச்சு சொல்லுங்கள். போன வாரம் ஃபாதர்ஸ் டே, ஹலோ சொல்லலை, ஜோம் பண்ணலை, அதனால் பெலிட்டட் ஃபாதர்ஸ் டே விஷஸ். ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு விஷ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1-2 பேர் ஓடி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் எங்கள் தகப்பன், ஆகவே ஃபாதர்ஸ் டேல உங்களை வாழ்த்துக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.
நிறைய பேர் அம்மாவை பற்றி பேசுவாங்க, அப்பாவை பற்றி ரொம்ப பேர் பேச மாட்டாங்க. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இந்த இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். நிறைய வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு. ஆனால் அப்பா நிறைய நேரங்களில் அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு சத்தம் போடாமல் இருப்பார். நிறைய படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருக்கிறேன். அப்பா அந்த உலகத்தில் குடும்பத்துக்கு அத்தனையும் செஞ்சுட்டு சத்தம் போடாமல் ஒரு பாடல் அமைதியாக இருப்பார். அம்மா கூட தெரியாது கையில் எப்படி காசு வந்துச்சுன்ட்டு. நல்ல தகப்பனுக்கு காய் ஸ்தோத்திரம், நல்ல தாய்க்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி. சரியா? ஆண்டவர் நமக்கு முன்னால் போனால் அது நல்லது. எத்தனை பேர் அவர் போனா நல்லது, நன்மை. நன்மை மாத்திரமல்ல, அவர் முன்னால் போனால் எனக்கு மேன்மை. அவர் முன்னால் போகிறார். யாராவது இன்னொன்று வந்து நீங்கள் எங்க, உங்களுக்கு என்ன இந்தா பாருங்க யார் போகிறா, இந்த மாதிரி குறை சொல்லியிருப்பான். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவர் முன்னால் போகிறாரு. அவருக்கு மேன்மைன்னா எனக்கு மேன்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வசனத்தை அப்படி யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இதை எழுதிட்டேன். அது மாத்திரமல்ல, மேன்மை மாத்திரமல்ல, மகிமை. ஓ ஹல்லேலூயா. எனக்கு முன்னால் அவர் போனார். ஒரு பெரிய மகிமை எனக்கு இருக்கிறது. அவர் மகிமை நம்மை மூடும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆல்ரெடி பாடி, இந்த மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் ஒரு மேகத்தை ஜனத்தை மூடுறது போல ஆண்டவருடைய அந்த மகிமை நம்மை நிரப்பும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்து. உனக்கு என்ன தெரியாது, ஆனால் உன்னை எனக்கு தெரியும். உன் தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே உன்னை நான் பிளான் பண்ணிட்டேன். ஜீசஸ் சொல்லிட்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று. ரெண்டு விஷயம் பாருங்க. உனக்கு தெரியணும், இஸ்ரவேலுடைய தேவன் நான் என்று தெரிய வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா there is a purpose, there is a plan. என்ன உனக்கு தெரியாது, ஆனால் நீ என்ன தெரிஞ்சுக்கணும். உனக்கு இப்போ இப்படி பேர் வச்சு நான் உனக்கு 150 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு வச்சிருக்கேன்னு சொன்னால் யாருக்கு சொன்ன இருக்க முடியும்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. கைகளை வந்து கர்த்தர். இஸ்ரவேல் என்ற வார்த்தை வருதான்னு பாருங்க. தேவனுடைய ஜனத்தினுடைய தேவன் உன் தேவன். புரிஞ்சுக்கோ. நம்ம ஜனத்துக்கு இப்படி பிரசங்கம் பண்ணணும், ஜனத்துக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும். வரேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு எப்படி உனக்கு தெரியும்? அவனே இந்த புரிஞ்சுக்கோ. இந்த வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து. வெண்கல கதவை உடைப்பாரா? இரும்பு தாழ்பாள்களை முறித்து. எதுக்கு இந்த கதவு போட்டிருப்பாரு? நம்ம வீட்டில் ஸ்ட்ராங் கதவு எதுக்கு போடுறோம்? ஸ்ட்ராங் கதவு போட்டு வேட்டு வச்சுட்டு போயிடுறான் படுவை பையன். அந்த காலத்தில் வீட்டில் தண்டால்னு ஒன்று போடுவாங்க தெரியுமா? பேக் டோரில் ஒரு இரும்பு பட்டை, பேர் தண்டால். சில வீட்டில் 2. சிலர் வீடுகளை பார்த்துருக்குறேன், ஒரு பலகையோட 800 பலகை இணைச்சி கதவு போட்டிருக்கதே நான் பார்த்துருக்கேன் அந்த வீட்டுக்கு. ஏன்? அப்படி ஒரு கதவு இருந்தால் உள்ள விவரம் இருக்குன்னு அர்த்தம். கைகள் ஒருத்தர் மயப்படுத்தும். பிளாஸ்டிக் டோர் போட்டால் அவன் கண்டுக்க மாட்டான். பாத்ரூமில் பிளாஸ்டிக் இப்படி எத்தனை போய் இவ்வளவு கதவுகளை ஸ்ட்ராங்காக போட்டோம்னா உள்ள விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியும்.
சிலர் போட்டிருப்பாங்க வயசானவங்க பிரச்சனை வந்துடும்ன்ட்டு. பெண்களை கதவுகளை உடை சிரிச்சுக்கிட்டே படிச்சிருப்பேன்னா பாருங்கள். இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, லைட்லாம் போட்டிருக்க மாட்டார். லைட் போட்டால் தான் நீங்கள் என்ன இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் போட்டிருப்பான், தூக்கிட்டு போயிடுவான். இருட்டுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். கைகளை தட்டிக்கிறது. அவனுக்கு சொல்கிறாரு, டேய் உன்னை நான் தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. பின்னால் சொல்கிறேன் நான். நீ இதை செய்ய போகிற, நீ செய்வ. நீ செய்கிறதுனால உனக்கு நான் சன்மானமாக ஒரு இடத்துல எழுதி இருக்கிறது, இன்கால்குலபிள் வெல்த் உனக்கு நான் தருவேன். கணக்கிட முடியாத விசேஷித்த பொக்கிஷங்களை, செல்வங்களை உனக்கு கொடுப்பேன். கைகள் ஒத்து கத்திரி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அன்னைக்கு நிலைமையில் 1800 கோடி. நான் ஒருத்தர் கால்குலேட் பண்ணி ஒரு இதில் வந்துருந்துச்சு, எடுத்து படிச்சிருந்தேன், எழுதி வச்சுருக்கேன். என் பைபிளில் சைடில் இருக்கும். ஐ வில் டெல் ஃபெனி. ஓகே, அன்னைக்கு மதிப்பு 1800 கோடி அளவு சொத்து, சுதந்திரம், பொக்கிஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன். எதுக்கு? வந்தால் ராஜாச்சே, அவனுக்கு தான் எல்லாம் இருக்கே, முன்னால் வரேன். இப்படி இருந்தும் உனக்கு நான் கொடுப்பேன். எதுக்கு? ரெண்டாவது பாருங்க, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம், உன்னை நான் அழைக்கிறதுக்கும் உன்னை தெரிந்து கொண்டதுக்கும் வலதுகை பிடிக்கிறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குமானே. எதுக்கு தெரியுமா? நீ என் ஜனத்துக்கு நீ நன்மை செய்யணும். என் ஜனத்துக்கு நீ நன்மை செய்ய போகிற, என் ஜனத்துக்கு நன்மை செய்கிற போகிற உன்னை நான் ஓட்டாண்டியாக விட மாட்டேன், உன்னை பிச்சைக்காரனாக நான் விட மாட்டேன். கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும், திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கும் யார் யார் ஆதரவாய் அனுகூலமாய் என்ன உதவி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு கடன்காரராக இருக்க மாட்டார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமாம். எந்த விதத்தில் ஆகிலும் எவ்விதத்தில் ஆகிலும் ஆண்டவர் எனக்காக, என் ராஜ்யத்துக்காக, என் திருச்சபைக்காக நீ செஞ்சதுக்கு நான் உன்னை கடன்காரனாகவோ இன்னொரு இடத்துல போய் கையேந்திரவனாகவோ நான் விட மாட்டேன். கைகளை ஒத்துக்காத மகிமைப்படும். இந்த தரிசனம் இந்தியாவில் உள்ள திருச்சபையில் உள்ள அத்தனை பேருக்கும் மக்களுக்கும் தெரிந்திருந்தால் நம்முடைய தேசம் இந்த உலகத்திலேயே என்றைக்கோ வல்லரசான நாளாக மாறி இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பைபிள் வேர்ட் உனக்கு தெரியணும் நான் யாருன்னு. உனக்கு தெரியாதா? நான் தெரியணும். எதுக்கு? இதெல்லாம் நான் செய்வேன். எப்படி தெரியுமா செஞ்சார்? பாபிலோன் ராஜா என்னென்ன காரியங்களை அடுத்த தேசத்தை அடித்து எடுத்து உடைச்சி இவன் எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறான்? லைட்டு போடாத இடத்துல, அந்தகாரத்தில், ஒளிப்பிடத்தில் ஒளிச்சு வச்சு, இரும்பு தாழ்பால் போட்டு, வெங்கல கதவை வச்சு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்தான். ஆண்டவரதை பூரா உடைச்சி எடுத்து இந்தா பிடிச்சிக்கோ. கையில் ஒத்து கத்திர மயப்படுத்துவோமா? அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்கள் அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியும், நான் நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்க முடியும், உங்களை பார்க்க இருக்கிறேன். அதனால தான் என் செய்தி இப்படி தான் போகும். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும், நான் சொல்லுவேன். கர்த்தருடைய கிருபை ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், அது சொல்லி ஆவேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. நிறைய விஷயங்கள் கடைசியில் சொல்லி அப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து முடிப்பேன். 2 நாளாக 36ஆம் அதிகாரத்திலையும் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே இருக்குது. ஏசாயா மூலமாக உனக்கு இருக்குது. எரேமியா மூலமாக இவனை பற்றி சொன்னதும் இருக்குது. 2 நாளாக 36 எரேமியா ப்ராஃபட் வாயில் உள்ள வார்த்தை நிறைவேறணும். அதனால் கர்த்தர் கோரேசின் 1ஆம் வருஷத்தில் பெர்ஷாவாயின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதுனால அவன் சொல்கிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளினார். டேய், ஒரு சிங்கிள் ராஜா
பூமியில் உள்ள அன்னைக்கு இருந்த மிக முக்கியமான 2-3 கண்டங்களில் உள்ள அத்தனை இந்தியாவையுமே கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டார். எதுக்கு? யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். புரியுதா? பர்பஸ்ல எங்கெல்லாம் வருது. எனக்கு கோயில் கட்டணும். சாலமோன் கட்டினா, இடிச்சு தீக்கரையாக்கிட்டாங்க, ஆலயத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். அவங்க என்ன நினைச்சாங்க? இதோட ஆலயம் முடிஞ்சது, இதோட ஆலயத்திற்கு அரமோகையா, ஃபினிஷ்டு, சப்ஜெக்ட் ஓவரு, சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், சர்ச்சையை ஒண்ணுமில்லாமாக்கிட்டேன், பிரிச்சுட்டேன், நிறைய பேர் பிரித்து அனுப்பிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணு. ஆண்டவர் செய்வார். திரும்ப கைகளை ஒத்து கத்திர மயம்படுத்துவோம், கைகளை ஒத்து கத்திர மயம்படுத்துவோம். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஆமா, நீர் கட்டினால் இடிப்பவன் இல்லை. ஆனால் நாம் கட்டினதை இடித்தால், நாம் திறந்ததை பூட்டினால், இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில இல்லை. பேரே இருக்காள். சப்ஜெக்ட் தூக்கிடுவார் கர்த்தர். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவிடா. எப்படி செய்வார், என்ன செய்வார் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் ஆண்டவருடையது. எனக்கு திரும்ப ஒரு ஆலயம் கட்டணும், அந்த இடத்துல அந்த ஆலயம் வரணும். நீங்க செஞ்ச தப்புனால போய் சேர்ந்தீங்க, ஆனால் உங்களை திரும்ப கொண்டு வருவேன். நான் திரும்ப கொண்டு வரும்போது மறுபடியும் அதின் ஸ்தானத்தில் அதன் ஆலயம் கட்டப்படும். கைகளை ஒத்து கத்துற அந்த ஆலயம் கட்டுறதுக்கு இவனை கர்த்தர் எடுத்துட்டார் கையில். முதல் ஆலயத்தை கட்ட தாவீது விரும்பி நீ வேண்டாம் என்று சொல்லி சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோன் கட்டின ஆலயம் நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய குரூப்பினால் இடிக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் கோரேசை எழுப்பி ஆலயத்தை கட்டுகிறார். இந்த ஆலயத்தை கட்டும்போது நான் சொல்கிறான், எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஏய் போய் கட்டுங்கப்பா, உச்சாம காணிக்க கொடுங்கப்பா. கணக்கு பார்த்து கொடுக்க சொன்னாரா? உச்சாம கொடு. ஏன் கணக்கு பார்த்து கொடுக்குற? சரி சொல்லுவோம், கொடுத்துடாதீங்க. ஐயோ, அது டிவியில் வரும், அப்பப்போ வரும், வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கொடுத்தா அவங்க சரியில்லை. நான் சொன்னேன், யார் சரியில்லைன்னு யார் சொல்ற? பேசுவேன் ரத்தம் ஜெயம். நம்ம வேலை இன்னொருத்தர் கொடுக்கறத தடுக்கக்கூடாது. நான் கொடுக்கலன்னா கம்முன்னு இருக்கணும். கொடுக்குறவங்கள போய் அவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீடியாலெல்லாம் போய் விளம்பரம் பண்ணக்கூடாது. கர்த்தர் அவங்கவுங்களுக்கு அளந்து கொடுத்தது அளந்து இருக்கும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு அருமையான ஊழியக்காரர் சொல்லிட்டு போகிறேன், நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கர்த்தர் நம்மை அழைக்கலை. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இதோ ஃபினி நோஸ் திஸ். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கர்த்தர் அழைக்கலை. நமக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள், சர்ப்பங்களை எழுப்புங்கள், சாவுக்கு எதுவான யாதென்றை கொடுத்தாலும் அல்ல சேதப்படுத்த. ஏன் அதிகாரத்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னாரே ஒழிய யாரையும் கெடுக்க சொல்லலை. கைகள் ஒதுக்க திறமைப்படுத்துவோமா? தேவனுடைய ஜனங்களுக்கு கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான கட்டளை, நம்ம யாருக்கு விரோதமாக பேசவோ, சிந்திக்கவோ, செயல்படவோ, எழுதவோ, டிவியில் ஒளிபரப்பவோ கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. நம்ம வேலை, நமக்கு அதிகாரம் பிசாசுகளை துரத்தணும், வியாதி உள்ளவங்களை குணமாக்கணும், உடஞ்சி போனவங்களை தேற்றணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். இதை தவிர வேறு வேலை நமக்கு இல்லை. கைகளை ஊற்றி கர்த்தரை மேம்படுத்துவோமா? கர்த்தர் சொன்னதை செஞ்சால், கர்த்தர் அவர் இந்த வேடத்தில் என்ன சொல்லுவேன் செய்வேன் என்று சொன்னாரோ அடைவர் மாறாமல் செய்வார். வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போகாது. இவ்வளோ இருக்கா பாஸ்டர்? நான் உனக்கு முன்னாலே போய் அவனுக்கு சொல்கிறதுல இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் இந்த வாக்குத்தத்தை எடுத்து டப்புன்னு அடிக்க முடியாது. அங்கே சொல்கிறாரு பாருங்க, ஏப்பா எருசலேம் போய் கட்டுங்க, உச்சாமாய் கொடுங்க. அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு பொன், நல்லா கவனிங்க, வெள்ளி முதல திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று
ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி, இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு ஆமன் பண்ண மாதிரி, சரியா, எல்லாருக்கும் எழுதி என்ன செய்கிறான், விளம்பரம் பண்ணி வைத்தான் என்று சொல்லி இருக்கிறது. கைகள் கத்திர அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சது அன்னைக்கே. கர்த்தர் யாரை கொண்டும் எவரை கொண்டும் அவர் என்ன செய்யணும் நினைத்தாரோ செய்து முடிப்பார். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஆண்டவருக்கு அவரை போய் கையை பிடிச்சி எல்லாம் முறுக்கி அவரை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் டிரெக்ஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. நம்ம என்ன ஆண்டவருக்கு டைரக்ட் கொடுக்கறது? ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னா, 7ஆம் வசனத்தில் படித்து பாருங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்துட்டார். நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு முன்னாடி போய் கொள்ளலாம் நீங்கள் செவ்வையாக்குவேன்னா உனக்கு இதெல்லாம் நான் தருவேன் என்று சொல்கிறது மாத்திரம் இல்லை, நேபுகாத்நேச்சார் கைப்பற்றி வச்சிருக்கிறார்ல எருசலேம் தேவாலயத்தினுடைய பனிமூட்டுகள் அவ்வளத்தையும் யாரை கூப்பிட்டு சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான் என்று சொல்லி இருக்கிறது. அவனுடைய தொகை யாவன, பொன் தட்டுகள் 30, வெள்ளித்தட்டுகள் 1000, கத்திகள் 29. எது கத்தி? சரி, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிழங்கு 410, பனிமூட்டுகள் 1000, பொன்வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400. இவைகளை எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போகையில் எடுத்துக்கொண்டு போனார். கொடுக்க வச்சுட்டார் கர்த்தர். சரி, நம்மளை கொள்ள அடித்தவங்க நல்லா இருந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெவர். ஐ டிட் டவுன். சரி, உண்மையாக தேவனுக்கு பயந்து உண்மையாக கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக ஜீவிக்கிற இடத்துல எவங்க இந்த கண்ணக்கோல் வைக்கிறது, அவங்க ஆசீர்வாதத்தை திருடுறது, ஆசீர்வாதத்தை சிதைக்கிறது, சின்ன பின்னமாக்குறது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சாலமோன் கட்டினா இடித்தாங்க. இப்போ கர்த்தர் யாரை வச்சு கட்ட வைக்கிறார் தெரியுமா? எதிரியை வச்சு கட்ட வைக்கிறார். கேள்வி, எதிரியை வச்சு தான் வேலை பார்ப்பார் ஆண்டவர். சாலமோன் இல்லை, யார் உடைச்சாங்களோ யார் பண்ணாங்களோ அவனுக்கு அடுத்த சக்சஸரில் உள்ளே இருந்து ஒருத்தரை எழுப்பி கொண்டு வந்து அவங்கள வச்சே ஆலயத்தை கட்ட வைக்கிறார். அது மாத்திரமில்லை, கட்டுறேன்ற உனக்கு தான் கோடி கோடி சொத்து. அன்னைக்கு உள்ள நிலைமையில் 1800 கோடி. இது போல் கஜானாவில் எல்லாம் லாக்கப் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணி கொடு. கொடுக்காம இருக்கலாம்ல, கொடுத்துட்டான்ல. அவனுக்கே தெரியுதே கர்த்தருடைய காரியங்களில் கையை வச்சு உயிரோடு போக முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார். கான்ட் பிளே வித் காட். இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணுறது இது இந்த யூடியூப்பில் போகணும், இன்னும் சொல்லுவேன், போகும் கர்த்தருடைய கிருபையினால. இந்த ஆலயத்தை இடிச்சிட்டான் AD 70. இடிச்சான். பலியும் காணிக்கையும் நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 16:18 சொன்னார் பேதுருவிடத்தில், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இடிச்சிட்டான்ல, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், அதான் அர்த்தம். ஆனால் இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல்? பேதுருவே நீ கல், உனக்கு பேர் பெட்ரா, ஆனால் உன் மேலே நான் கட்ட மாட்டேன், உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறேன், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? சிலர் உண்மை எலியா என்றும், சிலர் உண்மை எரேமியா என்றும், சிலர் உண்மை அந்த யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசிகள் என்று இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் கேட்டுக்கிட்டார், என்னடா சொல்கிறாங்க நீ பற்றி? ஆண்டவர் சீஷ இடத்துல கேட்குறார். ஆண்டவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. இது தேவையா நான் கேட்பேன். கேட்டார், மனுஷகுமாரனாகி என்னை யார் என்று கடவுள் கேட்குறாரு பாரு. ஆமாம், சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க சீசர் அம்மா யோவான் ஸ்நானகன் ஸ்ட்ராங்காக பேசுவார், சிலர் எரேமியா, ஜீசஸ் கிரைஸ்ட் அழுவார், அப்படி சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் பட்டு நடிப்பார். சரி, அவங்கெல்லாம் போட்டும்பா, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுவார். ஹை, நீ என்ன யாருன்னு சொல்ல,
என்ன சொன்னார்? நீ ஜீவன் உள்ள 12 பேர் இருந்தாங்களே, ஒருத்தர் தான் சொல்கிறேன், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அப்பா பேரை இழுத்துட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. நிறைய சீமோன் இருக்காங்க. ஹலோ சைமன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், பிளஸ்ஸட். அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நீ பாக்கியவான். உபாகமத்தை சொல்லிருக்கு, இஸ்ரவேலே நீ, சொல்லுங்க சத்தமா, இஸ்ரவேலே நீ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ, நீ தரித்திரன், நீ கஷ்டப்படுவ, பட்டான், அது வேற. ஆனா நீ பாக்கியவான். கேள்வி எல்லாம், வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் சேயிங் டு த பப்ளிக் டுடே through the public platform. Let them examine their hearts, let them examine the word of God and preach them properly and teach them properly. Jesus Christ. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஃபாதர் காட் உனக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறாரா சொல்லிட்டு சொல்றார். மேலும் விட்டுருக்கலாம்ல, நான் விட்டுருக்கலாம். நீ தேவனுடைய குமாரனை நீங்கள் என்ன சொல்றீங்கன்றதுக்கு முடிச்சிருக்கலாம். நான் பைபிள் வசனத்தை அப்படி படிப்பேன். ஜீசஸ் could have stopped. இப்போ நானே சில பாயிண்டில் நிறுத்தலாம்னு நினைப்பேன், சில பாயிண்ட் தள்ளி போவேன். there's urge in my spirit. எனக்கு ஒருக்குள்ள ஒரு 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 எழுப்புதல் இருக்கும். சார் நான் சொல்வேன், நான் சொல்லி ஆவேன். உலகம் நினைக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் ப்ரீச்சர் கிடையாது. நான் கரடு முரடான ப்ரீச்சர். So people can't understand me sometimes. நான் எனக்காக சொல்லலை. சில வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பேசி கறக்கணும், காரியம் சாதிக்கணும், அத்தனை பேர் அந்த பக்கத்தில் பாக்கெட்டில் போடணும். ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியம் கொடுக்க சொல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்று சொல். அண்டிச்சு புத்தி சொல்லு, திறந்தான் திறந்துட்டு, திறந்தலைன்னா கர்த்தர் நான் பார்த்துக்கிறேன்றார். முடிச்சிருக்கலாமே. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் அதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதாவதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பார்க்குறாரு, ஒரு முக்கியமான சத்தியத்தை ஜீசஸ் அப்படி உணர்ந்து சொல்லுகிறார். ஒரு சத்தியத்தை என் பிள்ளை கொடுத்துட்டார், என் சீஷன் கொடுத்துட்டார். 11 சீஷனுக்கு தெரியல, ஆனால் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுவது மிக மிக முக்கியமான காரியம். எல்லா சத்தியத்தையும் ஆண்டவர் ஒரு நாளில் எல்லாருக்கும் சொல்லவில்லை. எபிரேயர்கள் நிருபம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார். கைகளை ஒத்து கத்திர மயம்போடாது. பெரிய சப்ஜெக்ட் போல கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி போனவர் ஒரு ஆடிட்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள், நானும் ஃபினி. வி ட்ரை டு கன்வின்ஸ் ஹிம் பட் couldn't. இருமுறை நான் அவங்களிடத்தை சொல்ல போகிறேன், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், ரிசீவ் தி அங்ஷன், தென் யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட், தென் காட் வில் ரிவீல் எவ்ரிதிங் டு யூ. கைகள் வைத்து கத்திர மையப்படுத்தும். ஆமென். என்ன சொல்லி இருக்கிறது? நான் உனக்கு சொல்லுகிறேன், யூ ஆர் பீட்டர் அப்பான் திஸ் ராக். இந்த வெளிப்பாடு அல்ல பெட்ரோ பெட்ராஸ். பெட்ரா என்பது ப்ளூரல், பெட்ரோஸ் என்பது சிங்குலர் ஃபார்ம். கிரீக்லேயே இருக்கு. மலையாளத்தில் என்னது? பத்ரோஸ். பத்ரோஸ் என்ற மாமி ஜுரம் கண்டு. மலையாளத்தில் எனக்கு ஒரு வார்த்தை, பத்ரோஸ் என்ற மாமி ஜுரம் கண்டு. இது பேதுருவாய் இருக்கிறாய். உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு பெட்ரா. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிக்க முடியாது. கைகளை ஒத்துக்க. அந்த சர்ச்சை இடிச்ச இன்னொருத்தரை வச்சு கட்டினேன். இப்போ இந்த சர்ச்சையை இடிச்சிட்ட ஆலயத்தை உலகம் முழுசும் என் சபையை கொண்டு போவேன். கைகளை ஒத்துக்கிறது, உலகம் முழுசும் சபையை கொண்டு போவேன்.
சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அபிஷேகம் பெறுவாங்க. நான் சொன்ன யாவையும் கட்டளையிடுவேன், அவங்க மேலே ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், கூடயே இருப்பேன். அதை பாதாளத்தின் வாசல்கள் என்று சொன்னால், இந்த நம்ம சபைக்கு 7 வாசல், 1 2 3 4 5 6 7 7 வாசல் இருக்கு. பரலோகம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் 12க்கு 5 7 வச்சுருக்கோம் குறைச்சி. சரி, வாசல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ப்ளூரல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பாதாளத்தின் வாசல்களில் ஒரு காலத்தில் ஒரு தேசத்தை மேற்கொள்ளணும்னா, ஒரு தேசத்தை அடிக்கணும்னா, ராஜாக்கள் ஒலிமுக வாசலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவனுக்கு எத்தனை குதிரை, அவனுக்கு எத்தனை ஒட்டகம், அவனுக்கு எத்தனை போர் வீரர்கள், எத்தனை ஈட்டிகள் இருக்கு. அப்போ நம்ம 700 வச்சுருக்கானா, 1000 அனுப்பு, கிங் வில் டேக் டிசிஷன். அப்போ தெர் இஸ் எ டிஸ்கஷன் அட் அ ஃபோரம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாதிரி உட்காந்து, என்ன ராஜா தான் போகணும், டிஸ்கஸ் பண்ணி ஹி வில் டேக் எ டிசிஷன். அப்படி அர்த்தம் என்னவென்றால், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன். திரும்ப சொல்கிறேன், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்களில் எடுக்கப்படும் திட்டங்கள், தீர்மானங்கள் சபையை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. கைகளை தட்டி, ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க வந்தால் நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்க நமக்கு வந்தால் இது செய்வாங்க, இவங்க தான் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. எல்லாத்தையும் உடைச்சிருவார், உடைச்சிட்டாரு, உடைப்பார். இன்னும் வர்றேன், அப்புறம் ஜெயிச்சுக்கிட்டுருங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தில் போடுற எந்த பாதாளத்தில் போடப்படுகிற திட்டங்களையே சபையை ஜெயிக்க முடியாதுன்னா, வீட்டுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு, கொல்லப்புறத்தில் உட்காந்துக்கிட்டு, நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு, ஒவ்வொரு மீட்டிங்லையும் பின்னால் 5 பேர் 10 பேர் நின்றுக்கிட்டு பேசி, மீட்டிங்கை கவனிக்க விடாமல், பாட்டை கவனிக்க விடாமல், ஆராதனையை கவனிக்க விடாமல், சத்தியத்தை கேட்க விடாமல், ஒரு குரூப்பாக உட்காந்து பேசிக்கிட்டு போடுகிற திட்டங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கைகள் பார்த்து கத்திர மயப்படுத்தும். பாதாளத்தினுடைய வாசல்களில் போடுறப்பட திட்டங்களை ஜெயிக்க முடியாது. சர்ச்சை சர்ச்சை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும், வரப்போறது இல்லை. இந்த சபையை எடுக்க மத்திய ஆகாயத்தில் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வருகிறார். கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த சபையில் நான் ஒரு ஆண்டவர் பிள்ளையா, அவரால் நாமம் தெரிப்பிக்கப்பட்ட பிள்ளையா, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தர் என்னை ஒரு கையா காலா என்னை கட்டி வர்றார். நான் அவருடைய திருச்சபை. எங்களை எங்கே தெரியுமா உட்கார வச்சிருக்கிறாரு? பிதாவின் வலது பாசத்தில் தலையாக இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் என் காலுக்கு கீழே தான். கைகளை ஊற்றி கர்த்தரை மயப்படுத்தும். நீங்கள் இந்த பட்டப்படியிலேருந்து கீழே இறங்கி போகும்போது உலகம் எங்கள் காலுக்கு கீழே நினச்சிட்டே போவோம். யாரையும் மிதிக்காத கூடாது, யாரையும் எத்தக்கூடாது, போய் ஏதாவது செட்டெல்லாம் பண்ணிடாதீங்கோ. ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே கர்த்தர் என்னை ஹைலி எலிவேட்டட் பொசிஷனில் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கரங்களை உயர்த்தி கர்த்தர் சொல், கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு. இந்த படம் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க சலான் அடித்தானே, அடிக்கட்டானே, எனக்கு கும்பிடு போட்டானே, காலில் விழுந்தானே, விழட்டானே, மாலை போட்டானே, போடட்டானே, நான் கிங் தான். நான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இவ்வளவு தூரத்தில் கர்த்தர் நம்மளை வைத்து வச்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன், எதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கொள்ளை அடித்தாங்களோ அதெல்லாம் கொடுக்க வச்சது எதுக்காக தெரியுமா? இப்பவும் சொல்கிறேன், ஒன்று, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவன் திட்டத்தை நிறைவேற்றணும். 2 நாளாகமத்தில் மாத்திரம் இல்லை, எஸ்ராவிலும் ஆண்டவர் அதை சொல்லி, கர்த்தர் ஒரு ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், கட்ட பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு முன் 586 அழிந்து போன எரிந்து போன ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் இவனை எடுத்து பயன்படுத்துகிறார். சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்ட, என்னை உயர்த்த, உங்களை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க, எவரையும் ஆசீர்வதிக்க தேவன் யாரையும் நமக்கு சாதகமாக மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி கர்த்தரை சொல்ற, யாரையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உயர்த்துறதுக்கு God can use anyone. ஸ்தோத்திரம்.
ஒரு நாள் ஆண்டவருக்கு நாம் ஆலோசகராக இருக்கவே கூடாது. தேவனுக்கு ஆலோசகனாக இருக்கிறவன் யார்? ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஜோம் பண்ண போனால் ஆண்டவர்கிட்ட இப்படி பண்ணும் அப்படி பண்ணலாம் நான் சொல்ல மாட்டோம். நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிற டபுள்னு கீழே விழுந்துருவோம். அதான் ஆசீர்வதிக்கிறேன். கைகள் ஒத்துக்கத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதம் வெறும் காசு பணம் இல்லை, கிருபை, பலன், நம்பிக்கை, விசுவாசம். கத்திரிவைகளை கத்த நம்ம கொடுக்குறார். கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். அதனால தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும், எதிரியும் நமக்கு சாதகமாக மாற்ற முடியும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சவுல் யாரு? பழைய ஏற்பாடு சவுல, புதிய ஏற்பாடு. திருச்சபை அழிக்கணும்னு நினச்சான். கர்த்தர் அவனையே ரோட்டில் போட்டு 2 மிதி மிதித்து 3 நாள் ஒரு வீட்டில் உட்கார வச்சு கண்ணு தெரியாமல் ஆக்கி, அப்புறம் அனனியா வந்து அவன் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி, எந்திரிச்சு போடா, ஞானஸ்நானடா, அபிஷேகம் பெறா, போ எல்லாருக்கும் சொல்லுன்னு கர்த்தர் மாட்டினார். கைகள் ஒத்து கர்த்தரை மகிமைப்படும். இவ்வளவு எதிரி அவனை போல வேற எவனும் இல்லை. பயங்கர ஹைலி எஜுகேட்டட். ரோமருக்கு வரும்போது நான் சொல்கிறேன், அவனையே கர்த்தர் நடு ரோட்டில் கீழே வச்சுட்டார். நடு ரோட்டில் 12 மணிக்கு கீழே தள்ளிட்டாரு. சார் நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா? 12 மணி நடு வெயில ரோட்டில் போட்டு உருட்டிட்டார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கைகளை வைத்து கத்துற மகிமைப்படும். படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். கம்மாடியுடைய பாதத்தில் உட்காந்து படித்தவனை நடு ரோட்டில் கீழே வச்சு உன்னை திருத்த முடியும் கர்த்தருக்காய். சோத்ரம். தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறதுக்கு நீ யார்? கர்த்தர் கேட்கிறார். Who are you? தேவனோடு ஆர்கியூ பண்றதுக்கு. Who are you? தேவனோடு எதிர்த்து தர்க்கிறதுக்கு. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணியிருக்க கூடாது, அப்படி பண்ணியிருக்க கூடாது. தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறதுக்கு நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். முடியாது. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். தேவனோடெல்லாம் எதிர்த்து தர்க்கிக்க முடியாது. இந்த பகுதியில் நான் சொல்லி முடிக்கணும், டைம் ஆயிடுச்சு. அந்த சபையில் ரோட்டில் போட்டு உருட்டிட்டாரா இல்லையா? ஒரு நிமிஷம். அவர் என்ன செய்வார்? ஆண்டோட கை கட்டிடணும் டக்குன்னு. அவர் பாதத்தில் விழுந்துடும். அவர் பாதத்தில் உட்காந்து கதறணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? குறிப்பிட்ட இவங்க தான் நம்மளை பாதுகாப்பாங்க, இவங்களால தான் நமக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, அவங்க கையை பலப்படுத்துங்க. யார் சொன்னது தெரியுமா உனக்கு? இவங்க தான் பலப்படுத்துவாங்கன்னு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். விமர்சனங்களை வைக்கிறேன், ஆனால் விமர்சனங்களை நாகரிகமானவர்கள். இவர் தான், இவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. எவங்களை கற்று காப்பாற்றுவார்? அவங்களே அவங்க காப்பாற்ற முடியாது. வெளியில் தேவ சித்த நிறைவேற ஜோம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே சில சில முக்கிய நபர்கள் இவங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஜோம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், 10 நாள் காப்பாற்றுவோம், 10 நாள் கிடப்போம். யார் சொன்னது? Who said like that? அவர் யாரை கொண்டு எவரை கொண்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். முடிச்சிட்டார், முடிப்பார். இன்னும் நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு இவங்க தான் உதவி செய்வாங்களாம் நினைக்கக்கூடாது. let me tell you, தீர்மானிக்க வேண்டாம். அப்படி வச்சோம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நம்பிக்கை மனிதர் மேலே வைக்கிறோம்னு அர்த்தம். குறிப்பிட்ட சில நபர்கள், குறிப்பிட்ட சில பின்னணியும் உள்ளவங்க, சிலருக்கு இவ்வளவு சதவிகிதம் இருக்கிறது என்று நினைத்து அவர்களை நினைத்து அவங்கள நம்புறோம். இயேசுவை நம்பல, இயேசுவை விசுவாசிக்கல. திருச்சபைக்கு வந்து இயேசு விசுவாசிக்கல, இயேசுவை நம்பல. இயேசு மேல நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைக்காம இவங்க மேல நம்பிக்கை வச்சதை கர்த்தர் திருப்பி அடிச்சுவார். Because he is all powerful God, he is a sovereign God, he is a supreme commander of God. ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரே வார்த்தை கேட்குற முடிக்கிறேன். I will continue. வார்த்தை இது எப்படி கொண்டு போவோன்றது பிறகு பார்ப்போம், சரியா? அதனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை மனிதர் மேலேயா
இந்த மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்மளை உசுப்பேத்தி விட்டவர்கள் மாறி பேசுகிறதையும் கேட்கிறேன் என் காதுகளினாலே. It's all confidential. A lot of matters are confidential. நாசுக்கா பேசி தப்பிக்க முடியாது. தேவனுடைய சபைகள் இக்காலத்தில் யாரை நம்பணும்? தேவனுடைய சபையை நம்பணும். தேவனுடைய சபையின் தலையாகிய கிறிஸ்துவை நம்பணும். அதனால் தேவ சபைகளுக்கு முக்கியமான விஷயம், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் சொல்லும்போது, நானே நிறைய நேரத்தில் என்கிட்ட வந்து ஜெபிக்கிறவங்கள்ட்ட எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்பேன். ரைட்டா? அவங்க சொல்கிற காரியம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தால், வேத வசனத்துக்கு விரோதமாக இருந்தால், முரண்பாடாக இருந்தால் நான் ஜெபிக்க மாட்டேன். ஒன்று நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க, இல்லை நீங்கள் கரெக்ட் ஆகிடுங்க. இதுதான் கரெக்டு. சரி, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகும். அதனால தான் நான் இங்கே முடிஞ்சோன்னு இங்கே ஜெபம் பண்ணுறது நான் விரும்பலை. சரியா? அதுதான் புதன் செவ்வாய் புதன் அன்னைக்கு வாங்க, அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசுங்கன்னு வேணாம். ஸோ தட் வாட் யூ ட்ரைங் டு சே டு மீ, வேத வசனத்தின்படி இருக்கிறதா? சும்மா சட்டு புட்டுலாம் ஜெபம் பண்ண முடியாது. சிலருக்கு ஜெபம் பண்ணலாம், சிலருக்கு யோசிச்சு தான் ஜெபம் பண்ணணும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று தெரியணும், எந்த காரியத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். வேத வசனம் அதுக்கு அலைன்டாக இருக்கா, வெளிச்சத்துக்கு ஒத்திசைவு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்கு அதில் ஒழித்து விட்டு நான் வேறு மாதிரி மாறிட்டேன். கர்த்தர் அப்படி நம்மை மாறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சால் கைகளை உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே கண்ணை திறக்கிறக்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எங்கள் மனத்துக்கு சில காரியங்களை எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எங்கள் பாஸ்டர் மூலமாக எங்களுக்கு சொல்லி தர்றதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எங்கள் ஊழியக்காரர் மூலமாக பேசுவார். உங்கள் போதகர் மறைந்திருக்க மாட்டாங்க. உண்மையான தேவருடைய ஊழியர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் 1000 பேர் இருந்தாலும் எனக்குன்னு கர்த்தர் ஒரு பாஸ்டர் வச்சிருக்கிறாங்க. கீழே நிறைய பேர் இருக்கலாம், அது வேற. ஆனால் கர்த்தர் எனக்குன்னு ஒரு மேய்ப்பர் வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசும்போது, நீங்கள் வலதுபுறம் சாயும்போது இடதுபுறம் சாயும்போது, இல்லை, திஸ் இஸ் த வே வாக் இன் இட், திஸ் இஸ் த வே வாக் இன் இட் என்று சொல்கிற சத்தம் இந்த காதுகளில் எனக்கு துணிக்கும். கையில் ஊத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எழும்பி நின்று ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அது என்ன நோக்கத்துக்கோ அவங்க செஞ்சார் தெரியுமா? இவ்வளத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அது அப்புறம் பேசுகிறேன். அவங்கள ரிலீஸ் பண்ணும்போது 13ஆம் வசனம் படிச்சிருக்கீங்களா? அதில் அந்த அதிகாரம் முழுசு கர்த்தர் அவனோட பேசுறது. திரும்பவும் சொல்கிறேன், 12 வசனம் வரைக்கும் அவனை பற்றி பேசிட்டு 13ஆவது வசனத்தில் அவனுடைய கர்த்தர் டைலாக் பண்ணுறார். இதை ஜோசிபஸ் என்ற ஹிஸ்டோரியன் சொல்றாரு. இந்த அதிகாரத்தை எடுத்து கோரிஸ்ட காட்டினாங்களாம். உன்னை பத்தி தான் எழுதியிருக்கு. ஆமா, என்ன பத்தி எனக்கு தெரியாது. என் பேரை சொன்னாரா? 150 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டாரான்னு ஆச்சரியப்பட்டுட்டு, கர்த்தருடைய ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு இவ்வளவு காசு தேவன் கொடுத்திருக்கும் போது 13ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நான் நீதியின்படி அவனை எழுப்பி அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். எல்லாம் வர்றதுக்கு முன்னால சொன்னது. அவன் என் நகரத்தை கட்டி, காசு கொடுத்தான். சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் லஞ்சம் வாங்காமலும் விடுதலையாக்குவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஜனங்களை மவனை நீ கட்டி வச்சிருக்கிற. அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு சாயங்காலம் வரைக்கும் லேட்டா இருந்து டேபிளை திறந்து வச்சுட்டு எனக்கு காசு கொடுப்பான், இவன் எனக்கு அள்ளி கொடுப்பான். கொள்ளி தான் வைப்பான், உனக்கு அள்ளி கொடு, கொள்ளி தான் வைப்பான். இவன் எனக்கு காசு கொடுப்பான், அவன் எனக்கு காசு கொடுப்பான். கிரயம் இல்லாமல், பிரைஸ் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை போக சொல்லிட்டான். போகலாம், கட்டலாம், கொடுக்கலாம். நானும் கொடுக்குறேன். எதெல்லாம் ஓட்ட இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்துட்டு போ. ஏன்னா எனக்கு ஆண்டவர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்துடு. அதை அவரை பற்றி நான் இன்னும் பேசுவேன், கோரிஸை பற்றி. சரியா? வாக்குத்தத்தம் நினைக்காதீங்க. இவரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஆளையே இரத்த சம்பந்தமான நம்மை கர்த்தரோடு கூட சேர்க்க. இந்த ஒரு ரகசியத்தையும் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கலன்னா கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்திருக்க முடியாது. பெத்லகேம் வரதுக்கு முடியாது. அங்கே வச்சு கொண்டிருப்பேன்.
இயேசுவை பெத்லகேம்ல பிறக்க வைக்கிறதுக்கு அந்த கோத்திரத்தை எல்லாம் வெளியில கொண்டு வர எந்த பைசாவா எந்த லஞ்சம் வாங்காம போங்க போங்க போங்க, நல்லா இருங்க, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சரி, நான் உனக்கு முன்னால் இந்த வசனங்களால் சொன்னேன். சரி, ரொம்ப பெரிய கர்த்தர். சுரேஷ் விஜயஸ்டர், கர்த்தர் ரொம்ப பெரியவர். அவ்வளோதான் சொல்ல, ஆண்டவர் ரொம்ப 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 பெரியவர். அவர் நம்ம இன்னும் படிக்கல, நம்ம அவரை படிச்சுட்டோன்னு வச்சுக்கிடுங்க. ஐயோ கர்த்தாவே, எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய ஆண்டவர், நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. சொல்லுங்க ஜீசஸ். ஒரே ஒரு பாடல் எனக்கு பிடித்த பாடல். ஒன்றுமில்லாமையில் நீர் என்னை உயர்த்தினீர், உம் அன்பை நினைக்கையில நன்றியால் நிறையுதே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. எனக்கு மேஜர் தெரியல செல்லம். ஒன்றுமில்லாமையில் நீர் என்னை உயர்த்தின, உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நீரையுதே. ஒன்றுமில்லாமையில் நீர் என்னை உயர்த்தின, உம் அன்பை நினைக்கையில உள்ளம் நன்றியா நீரையுதே. எங்களோடு சேர்ந்து பாடுங்க. ஜீசஸ். நீர் என்னை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. எங்களை நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. சேர்ந்து ஒரு படைப்பாள். நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் தகுதி இல்லப்பா. உம்முடைய விரல்களின் கிரியாகிய வானத்தையும் நீ ஸ்தாபித்த சந்தனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனிதனை நினைக்கிறதற்கும் என்னை விசாரிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை. I am nothing, Lord. But Lord, at the cross of your Calvary, because you are sending your son, only begotten son, to die on behalf of me, shedding the whole blood, not even to keep one drop of blood for you, but you shed a whole drop of blood for me, to cleanse me, to make me holy, to heal me, and to make me perfect. And one day you will take me to heaven. என்னை பரலோகத்தில் எங்களை எல்லாரையும் கொண்டு போய் சேர்ப்பீர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த வரியை மாத்திரம் பாடுவோமா? நீர் எங்களை நேசிக்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஒரே ஒரு சரணம் தான் இருக்கு, இன்னொரு சரணத்தை நான் எழுதணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இருக்கட்டும், இன்னொரு முறை பாடுவோம். கையில் வாழ்த்து. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் தகுதி இல்லை ஆண்டவரே. கோரேஸ் தகுதியே கிடையாது. நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நான் பேர் வச்சேன்.
என்ன உனக்கு தெரியாது, ஆனால் கோடிக்கணக்கான சொத்தை உனக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? என் ஜனத்துக்கு நீ ஒரு நாள் நீ நன்மை செஞ்சு லஞ்சம் வாங்காமல் அவங்கள விடுதலையாக்கி அவங்களிடத்துலேருந்து எந்த பரிதானம் வாங்காமல் எருசலேமில் போய் ஆலயத்தை கட்டு, என் ஆலயத்தை கட்டு. ஏன்னா என் ஜனங்கள் வந்து அங்கே ஆராதிக்கணும், என் பிள்ளைகள் வந்து ஆராதிக்கணும். குறிப்பிட்ட காலத்தில் கால நிர்ணயத்தின்படி என் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன். அவர் பெத்லஹேமிலே பிறப்பார். ஏனென்றால் அவர் மூலமாய்தான் இஸ்ரவேலுக்கும் ரட்சிப்பு, உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். Not only salvation for the Jews, but the salvation for the whole world. எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பார்த்தீர் அல்லவ. இப்படி கைகள் வாழ்த்து, நாங்கள் தகுதி இல்லப்பா, கொஞ்சம் கூட நாங்கள் அதுக்கு ஈடு இணையற்றவர்கள். ஆனால் சிலுவையில் உன் அன்புனால தான் உன் பிள்ளையா நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் ஒரு காரணம், அன்னைக்கு கோரேஸ் என்ப ஒருவனை எழுப்பி செட் பண்ணீர். அந்த மாதிரி எங்களுக்காக எத்தனை திட்டங்கள் நீர் பண்ணி கொண்டு இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் வருங்காலத்தில் நம்முடைய வருகை தாமதித்தால் நிறைய திட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு வச்சிருக்கிறார், எனக்கு வச்சிருக்கிறார், நம்ம எல்லாருக்காக கேட்ட ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு பர்பஸும் வச்சிருக்கிறார், ஒரு பிளானும் வச்சிருக்கிறார். ஒரு பர்பஸும் வச்சிருக்கிறார், ஒரு பிளானும். இயேசுவை நேசிப்போம், இயேசுவை சொல்லுவோம், உலகத்தை இயேசுவுக்காய் வெல்லுவோம். மாறனாதா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கை கொண்டு நடக்க கிருபைத்தார். இந்த வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து பேசு, தொடர்ந்து பேசு, தொடர்ந்து சொன்ன. இந்த யூடியூப் யார் யார் இல்லத்துக்குள்ளே போதும், let them able to discern what is the Holy Spirit is trying to say to them. பரிசுத்தவே அவங்களுக்கு என்ன சொல்லி தர்றார், கேட்கக்கூடிய காதுகளை தார், ஏற்றுக்கொள்கிற இதயத்தை தார். ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள செய்யும். துதிகனமாய் மேமக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் அவருடைய வருகை பரிந்தும் என்றென்றும் பிரியாமல் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார்.